இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். கடவுள்னா தலையில் கிரீடம் இருக்கும், நிறைய நகை நட்டு போட்டிருப்பாங்க, ஒரு 5-6 கை கால் இருக்கும், கையில் சூளம் இருக்கும், பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கும். இப்படி லோக்கல் லுக்கில் வந்தால் எப்படி நம்புறது? சார் என்ன விடுங்க. இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தவனை கடவுள்னு ஒத்துக்கினானா நான் மல்லிகாக தர வேண்டிய வாடகை துட்டுலாம் கொடுத்துட்டு அதே வீட்டில் தூக்கில் தூங்குறேன். நான் ஒன்று சொல்லிட்டா, கடவுள்னா சிலையாக பார்த்துருக்கோம், இல்லை ஃபோட்டோவாக பார்த்துருக்கோம். இந்த மாதிரி மில்லில் லோக்கலாக வந்து உட்காந்தா எப்படி நம்ப முடியும்? டேய் ஐயோ கடவுளேன்றீங்க, நேரில் வந்தால் மட்டும் ஏன்டா நம்ப மாட்டேறீங்க? எனக்கு தான் நம்பிக்கை இல்லையா? தெரியுமே நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எப்படிடா நீ 1 ரூபா உண்டியில் போட்டு நீ பேசுறதுலாம் ஏன் காரில் கேட்குது? அப்போ சொன்னது கேட்டுச்சுல, எவ்வளோ ஊதத்தி ஏற்றிருப்பேன், எவ்வளோ காணிக்க போட்டிருப்பேன். ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே அப்படியே விட்டுட்டு போனது எப்படி நியாயமா இருக்கும்? எவ்வளோ தேங்காய் உடைச்சிருப்பேன், என்னைக்காவது எண்ணி பார்த்துருக்கீங்களா? ஏண்டா நீங்கள் தேங்காய் உடைக்கிறது எண்ணி பார்க்குறது தான் என் வேலையா? ஆமாம் நீ என்ன நினச்சினுக்கிற? நீ போடுற 1 ரூபா உண்டி காசில் தான் நான் போய்ச்சினுக்கிறேன்னு நினச்சினுக்கிறியா? டேய் நான் ஒரு கடவுள்ரா, நம்புறியா இல்லையா? நம்பிக்கை வருதா இல்லையா? அதானே இங்கே நான் தான் சாமி நிறைய பேர் சொல்லி சுற்றுறான், அதான் உனக்கு நம்பிக்கை வரல.